ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்த குக்வேர் கலெக்ஷன்ஸு கூடவே வந்துட்டு குக்கரில் எப்படிக்கா தந்தூரி சிக்கன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய ஸ்டைலில் நான் அதையும் அது கூடவே வந்துட்டு ஒரு தேங்காய் பால் சாதமும் செய்கிறதையும் நான் இன்றைக்கி டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க. ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட போகிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கிறது எங்களுக்கு ஒரு பழக்கம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து குறையும், நம்ம லஞ்சை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டோம்னா மத்தியானம் ஒரு செம கட்டலாம். ரெண்டுமே தான். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸு இல்லைன்னா ஜூஸு, ப்ரெட்டு, பிஸ்கெட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிறது. இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் தான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாம்பழம் வந்து தாய்லாந்துலேருந்து வருது. ஒன்று வந்து $1 சொல்லி வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இது எப்படிக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின் வந்து நல்லா டார்க்காக இருக்க மாதிரி இருக்கணும். நல்லா திக்காக பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா டார்க் ஷேடில் இருக்கணும், பேலாக இல்லாமல். அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வாசம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். அடி எதுவும் படாமல் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். மற்றபடி தாய்லாந்து மாம்பழம் வந்து ஊர் மாம்பழம் டேஸ்ட்டு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு எது கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மாம்பழமும் அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் போட்டிருந்தாங்க. இது வந்து $5 for $6 சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் இது தான் வாங்கினேன். இன்றைக்கி நான் புதுசாக பார்த்தேங்க, எல்லோ கலரில் இந்த ஃப்ரூட் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. டேஸ்ட் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி தெரியல. பட் ஒரு பழமே $5 சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு இந்த ஃப்ரூட்டு தான் வாங்கிட்டு வந்தோடனே. எப்போவுமே மாம்பழம் ஊர்லேயும் சரி வாங்கின உடனே அதை கட் பண்ணி சாப்பிட்டா தான் இனிக்குது புளிக்குதுன்னு சொல்லி உடனே ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் வாங்கினோடனே கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தாச்சு. நீ அவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிச்சனே ஒரே மாம்பழம் வாசமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்கலைங்க. டைரெக்டாக நான் ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டு கூடவே 2 ரஸ்கையும் வச்சு சாப்பிட்டுட்டு டைரெக்டாக லஞ்சு சமைக்க கிளம்பிட்டேன். இந்த பூ வந்து தமிழ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 வெள்ளி நம்ம ஊர்லேருந்து வருதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக வாசமாக கொஞ்சம் சைஸ்லேயும் பெருசாக இருந்துச்சு. அப்புறம் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணட்டுன்னு சொல்லி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் சிக்கன் வந்து மீடியம் சைஸில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சைஸ் வந்து ஒரு 6 பீஸாக போடலாம். இதை விட கொஞ்சம் பெரிய சிக்கனாக இருந்துச்சுன்னா ஒரு 8 பீஸாக போட்டு வாங்கிக்கிறணும். அப்படி இல்லைன்னா தனியாக லெக் பீஸே சேல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கிறலாம். வாங்கிட்டு வந்ததை வந்து நல்லா அதில் உள்ள அந்த குட்டி குட்டி வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு ஒரு 1/2 இன்ச் கேப் இன்டர்வலில் நிறைய வந்துட்டு கோடு கோடாக போட்டுக்கிறணும். அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணுற அந்த மசாலாலாம் அதில் ஊறி நல்லா வந்துட்டு சாப்பிடும்போது சாஃப்டாக ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த கோடு போட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து குக் பண்ணுற டைமும் கொஞ்சம் நல்லா டீப்பாக குக் ஆகும். குட்டி சிக்கனாக இருந்துச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணலாம். மீடியம் சைஸ்னாக்கா ஒரு 25 மினிட்ஸ், பெரிய சிக்கனாக இருந்தால் ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேமில். நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இன்றைக்கி வந்து நம்ம மீடியம் சைஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு 20-25 நிமிஷம் வேக வச்சா போதுமானதாக இருக்கும். இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நல்லா ஸ்லிட் போட்டாச்சு. இந்த சிக்கனில் வந்து தேவையான மசால் பொடியெலாம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மேரினேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் பண்ணுங்கள். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், பிளெயின் சில்லி தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கசூரி மெத்தி கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பிளெயின் காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், கர்டு ஒரு 150 ml, கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளவர் ஒரு ஸ்பூன், ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு, லெமன் ஒரு 1/2 பழம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன். பட் நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். சாட் மசாலா உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. ஃபுட் கலரும் உங்கள் சாய்ஸ் தான், நான் எதுவும் சேர்க்கலை. தேவையான எல்லா மசால் பொடியும் நம்ம ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அதில் இந்த சிக்கனை போட்டு மேரினேட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நம்ம வந்து சிக்கன் மேலே இந்த எல்லா பொடியும் 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். பட் எதுவும் இந்த ஸ்பூனு கரண்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம கையில் மேரினேட் பண்ணால் தான் அந்த கோடுகள் எல்லாம் போய் நல்லா மசாலாலாம் நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பிடிக்கும். ரெண்டாவது வந்து மேரினேஷன் டைம் அட்லீஸ்ட் ஒரு 2 hour கொடுங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு ஒரு 1/2 hour ஆச்சு ஊற வச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும். நல்லா எல்லா மசாலாவையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி வச்சதுக்கு அப்புறமா நான் லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் லெமனே இது கூட நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி நான் ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுருந்தேன். எனக்கு வந்து 2 hour டைம் கிடைக்கல. ஸோ 1 hour வந்து நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். உள்ளன் நூலை வச்சு பூ கட்டினோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி பூவும் அறுந்து போகாது. ட்ரை பண்ணதுக்கப்புறம் பூவை ஸ்டோர் பண்ணும்போது இன்னொரு நாளைக்கு கூட பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாங்க. மனசு கொஞ்சம் எதையாவது நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் உதிரிப்பூ வாங்கி கடகடன் கட்ட ஆரம்பிச்சிடுவேன். கட்டி சாமிக்கு போட்டுருவேன். இதுவே ஹாப்பியாக இருந்தால் நான் வச்சுக்குவேன். வீக்கெண்ட் ஆனால் கண்டிப்பாக என் பசங்களுக்கு வச்சு விடுவேன். எனக்கு என்னமோ அந்த கட்டின பூ வாங்குறதோட நானே கட்டி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வரைக்குமே நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மேரினேட் ஆன சிக்கனை எடுத்து குக்கரில் நான் குக் பண்ண போகிறேன். இது வந்து பட்டர்ஃப்ளை ஒரு 10 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். எங்கிட்ட வந்து ப்ரெஷர் பேன் இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். 2 ஸ்பூன் வந்துட்டு பட்டர், 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய், இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சிக்கனை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அடுக்கி வைக்கணும். குக்கரோட எல்லா பக்கத்துலேயும் அந்த பாட்டம் வந்து டச் ஆகிற மாதிரி, ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி ரொம்ப குறுகலாக வச்சிடக்கூடாது. அப்போ தான் வந்து நல்லா வேகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிலையும் அந்த கேஸ் கட்டையும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். அவங்ககிட்ட இருக்கிறதுலே சின்ன பர்னரில் சிம்மில் வச்சிடணும். சின்ன சிக்கனாக இருந்தால் 20 மினிட்ஸ், மீடியம்னா 25, கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 30 மினிட்ஸ் விடுங்க. இடையில வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க திறந்து பாருங்கள் எப்படி கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி விடுறது நல்ல விஷயம். காலையில் இன்னொரு சமையலும் பண்ணிட்டேங்க. வேறு யாரும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து சிக்கன் சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ரைஸு, பாவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து இந்த முருங்கைக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சாப்பிடும்போது முட்டை ஆம்லேட் ஒன்று போட்டு கொடுத்துருவேன். சின்னதுலேருந்தே அவங்களுக்கு சுத்தமாக சிக்கனே பிடிக்காது. இன்றைக்கி சீரக சம்பா ரைஸில் ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல சீரக சம்பா ரைஸை நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். 2 கப்பு தாங்க மெஷர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துச்சு. சரின்னு சொல்லி 3 கப்பாக மெஷர் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு, 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணிங்கிறதா ரேஷியோ. ஸோ 3 கப்பு நம்ம ரைஸுக்கு 6 கப்பு தண்ணி வைக்கணும். ஸோ நான் 2 கப்பு தண்ணியும் 4 கப்பு வந்து தேங்காய் பால்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ தண்ணியை மட்டும் இப்போ ஆட் பண்ணி ரைஸை தனியாக ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு முழு தேங்காயில் பாதி மட்டும் எடுத்துக்கிடுவேன். தேங்காய் பால் நான் கடையில் விற்கிறத நான் வாங்க மாட்டேங்க, ரெடிமேடு. நானே வீட்டில் வந்துட்டு தேங்காய் உடச்சி அரை மூடி தேங்காவிலேருந்து எடுக்கிற பாலை தான் ஆட் பண்ணுவேன். 3 கப்பு ரைஸ்க்கு அரை மூடி தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். இதை விட அதிகமாக விட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. இவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணணுமோ பண்ணி 4 கப்பு தேங்காய் பால் அரை மூடி தேங்காயில் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் எப்பவும் போல் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறணும். பச்சை மிளகாயும் கீரிக்கிறணும். மல்லியை விட புதினா கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டிதான். எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னால் தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடகடன் முடிச்சிடுவேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், சமைச்சு முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி 1 பாட் ரைஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அடிகனமான பாத்திரம் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இல்லைன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா ஈஸியாக சூப்பராக குக் பண்ணிக்கிறலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு WMF பிராண்டில் ஒரு குக்வேர் தான். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்துட்டு ஹோல் கரம் மசாலா இருக்குல்லங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கல்பாசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த சாதத்துக்கு வந்து நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேஷ்யூ நட்டு, மல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த இடத்துல கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி தயிர் வந்து ஒரு 100 ml வந்து கண்டிப்பாக இங்கே சேர்க்கணும். நான் வந்துட்டு சேர்க்க மறந்துட்டு நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணினேன். நீங்கள் வந்து இந்த இடத்துலையே நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச ரைஸையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அந்த டைமில் ரைஸும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக வந்துடும். கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைமில் ஒரு யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல்ல கீழேயும் மேலே வந்து ஒரு வெயிட்டுக்கு ஒரு பொருளையும் வச்சுட்டு 15 நிமிஷம் சிம்மில் வந்து தம்மு வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கு தயிர் ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா செம்ம க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து செம்ம பிரைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வச்ச சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் மெஷ் கிரில் ஒன்று எடுத்துக்கிறணும். இது வந்து ஹேண்டிலோட வருது. நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. இது வந்து மதுரையில் உள்ள அண்ணா நகர் ஆனந்தா ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருந்தேன். 450 ரூபாயோ 500 ரூபாயோ இதோட ப்ரைஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பாத்திரக்கடையிலே இது கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அமேசானில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் மெஷ் கிரில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அடுப்பை வந்து கண்டிப்பாக அலுமினியம் ஃபாயிலை வச்சு நல்லா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கிறது நல்ல விஷயம். அப்போ தான் அடுப்பு வந்து வீணாக போகாது. நான் வந்து இன்றைக்கி எதுவுமே போட்டு கவர் பண்ணல. ஏன்னு கேட்டால் என்னோடய அடுப்பை வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அழுக்கான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் அப்படியே சமைக்கிறேன். இந்த மாதிரி சிக்கனை வந்து 2 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணி நல்லா திருப்பி போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் நல்லா வந்துட்டு ஒரு அந்த மேலையெல்லாம் அது வந்து மசால் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். அந்த டெக்ஸ்சரும் நம்மளுக்கு வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பொறுமையாக 4 பீஸாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
தம்மை விட்டு இறக்கி நல்லா ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது. கடைசி வரைக்குமே ரைஸ் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தம்மை வந்து முன்னக்கூட்டியே ஓப்பன் பண்ணாமல் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணால் தான் இந்த மாதிரி ரைஸ் கிடைக்கும். கிரில் பேன்லேருந்து எடுத்த சிக்கன் எல்லாத்தையுமே பவுலில் வந்து நல்லா சைடு ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுட்டு நடுவில் ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் ஒரு சார்கோல் இந்த கறி துண்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா வந்துட்டு கங்காக்கி அதில் ஒரு 2 ட்ராப் மட்டும் கீ விட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ அதுலேருந்து நிறைய புகை வரும் இல்லைங்களா, அந்த புகை ஃபுல்லாக அந்த சிக்கனில் ஏறி நல்லா வாசம் வந்து நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா செய்யுங்க, இல்லை பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் தந்தூரி சிக்கனுக்கே வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு நம்மளுக்கு சாப்பிட சொல்லி அந்த ஆசையவே வந்து தூண்டும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த லாஸ்ட்டாக வந்து கடைசியாக செய்ய வேண்டியது இந்த புகை போடுறது தான். இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி ரெடி ஆயிரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசங்க, ஹோட்டலில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி செவன்னு வச்சுருப்பாங்க. நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை. ஸோ நார்மல் கலரில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது தாங்க என்னோடய இரும்பு பாத்திரங்கள். நான் இந்த பாத்திரமெல்லாம் தான் டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். இதெல்லாம் வாங்கி எப்படியும் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. ஆனால் வந்து எல்லாமே ப்ரீ சீசன் பண்ணின வெசல்ஸ் தான். ஸோ வந்துட்டு மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 இடத்துலேருந்து வாங்கினது நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு சிக்கந்தர் ஸ்டோர், அதாவது மதுரையில் அம்மன் சன்னதி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சிக்கந்தர் ஸ்டோரு. ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தாங்க இண்டஸ் வேலியும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. ஸோ அங்கே வந்து ஒரு தோசைக்கல், அதுக்கப்புறம் ஒரு பணியாரக்கல்லும் ஒரு கிரில் பேனும் வந்துட்டு எத்தனிக் பாட்ஸ் அண்ட் பேன் அதிலிருந்து எனக்கு வாங்கியிருந்தேன். எல்லாமே இப்போ வரைக்குமே நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த 2 இரும்பு கடாயும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு 8 இன்ச்சு, ஒன்று வந்து 10 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு ஸ்மால் கடாயில் வந்து நம்ம ஆப்பம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூரி, அப்பளம், வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாம். காய்கறி கூட நம்ம பொரியல் பண்ணிக்கிறலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பத்துக்கும் இந்த ஏதாவது பொரிக்கிற ஐட்டம் செய்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த ஆப்பத்தோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடை மாதிரி சூப்பராக வந்து நிற்கும். நல்லா அது 8 இன்ச்சுங்கிறதுனால அந்த ஷேப்பே நல்லா அழகாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது. என்னோடய லாங் வீடியோவில் கூட நான் ஒன்றில் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஆப்பம் ரெசிபியோட. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஷேப்பே. ஸோ அதனால் எனக்கு இது டெடிக்கேட்டடாக நான் ஆப்பத்துக்குன்னே இது தனியாக வச்சுட்டேன். பெருசாக மற்ற எதுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இந்த பெரிய கடாய் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் உள்ளது. இந்த சின்னது வந்து 580 அதோட ப்ரைஸு. நான் வாங்கினது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ப்ரைஸு இப்போ என்னென்னு எனக்கு தெரியல. பெருசு வந்து பார்த்திங்கன்னா 930 rupees சொல்லி வாங்கியிருந்தேன். ஆனால் இது நான் அந்த அளவுக்கு பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. இது மேபி நிறைய பேர் இருக்கிற வீட்டுக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியலங்க. ஒரு தடவை நான் பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தடவை ஹேர் ஆயில் மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணதில்லை. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் சிக்கந்தர் ஸ்டோரில் தான் வாங்கினது. இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியும் கூட. அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்கில்லெட்டுங்க. ஒன்று வந்து ரொம்ப குட்டி. இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இதோட சைஸு. இது வந்து நான் ஆம்லேட் போடுறதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். கொஞ்சமாக வறுக்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். இருக்கும். தாளிப்பு கரண்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். 10 இன்ச்சு டீப் ஸ்கல்லட்டு. இது வந்து 750 rupeesன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இது வந்து 750ன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக எனக்கு இந்த பேன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் இந்த ஸ்கில்லெட்டில் வந்து நான் மெயினாக வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதில்ல. தோசைக்கல் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த பணியாரக்கல் பார்த்தீங்கன்னா நான் எத்தனிக் பாட்ஸ் அண்ட் பேன்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே ஹெவியாக இருக்கும். 9 குழி உள்ள பணியாரக்கல். இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணால் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எவர் சில்வர் மற்ற பொருட்கள் மாதிரி டக்குன்னு எடுத்தோம், வாஷ் பண்ணோம், போட்டோன்னு இருக்க முடியாது. இதுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு இப்போ கைவலி, மசில் பெயின் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இரும்பு பாத்திரம் வாங்குறதுக்கு முன்னால் யோசிச்சுட்டு வாங்குங்க. இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நான் இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருந்தேன். 12 இன்ச் இதோட சைஸு. சூப்பராக ரோஸ்ட் வருங்க. அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கலாம். செம்ம சூப்பரான குவாலிட்டி. வெயிட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹேண்டியாக இருந்துச்சு. டக்குன்னு எடுத்தோமா யூஸ் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு. இது வந்து சிக்கந்தர் ஸ்டோரில் வாங்கின தோசைக்கல். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் ரோஸ்ட் அட்டகாசமாக வரும். செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கும் செம்ம குவாலிட்டிங்க. இரும்பு தோசைக்கல் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ தோசைக்கும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் செம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்கில்லெட்டில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் திருப்பி விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த எட்ஜஸ்லாம் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒழுங்காக பண்ண முடியாது. ஆனால் இதே தோசைக்கல்னு வச்சுக்கோங்களேன், டர்ன் பண்ணி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கிறதுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி ஒரு கை வலி, மசில் பெயின், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க, வயசானவங்கலாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா வாங்கணும். இது உடம்புக்கு நல்லது தான். இருந்தாலும் நம்ம டெய்லி யூஸ்க்கு இதை தூக்கி யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆனால் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா 3 கேஜி, 4 கேஜி, 5 கேஜின்னு சொல்லி வெயிட் வரும். ஸோ திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையானது மட்டும் கூட நம்ம வாங்கிக்கலாம். இதே டச் அவன்லாம் வருது, அதில் ஒரு லிட்டெல்லாம் வருது, செம்ம ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்கு முன்னால் திங்க் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி ஒரு நல்ல vlogல நம்ம மீட் பண்ணலாம். vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.